சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எமது காணொளியில் பார்க்க போகின்ற விடயங்களில் மிக முக்கியமாக இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து இடம்பெற்ற இன்றைய அகழ்வு மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இனிய பாரதி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது சகாக்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக மட்டக்களப்பில் வைத்து அவருடைய சகாக்கள் தொடர்ச்சியாக தபசீலன் மற்றும் விக்னேஸ்வரன் மற்றும் சபாபதி உட்பட 4 பேர் இதுவரை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியது. திருக்கோவில் தம்புவிலில் அமைந்துள்ள மயானத்தில் முக்கியமாக மூவரினுடைய உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தற்போது சிஐடிக்கு இவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். அந்த மூவர் யார் என்று பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட மாணவன் பார்த்தீபன் 18 வயது நிரம்பிய போது அவர் காணாமல் ஆக்கப்பட்டார். அதன் பின்னர் 2வது நபர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத், 3வது பிரதீப் எக்னொலிகொட ஊடகவியலாளர். இவர்கள் மூவரினுடைய உடல்கள் அந்த தம்புவில் மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக தற்போது இனிய பாரதியினுடைய சகாக்கள் மற்றும் இனிய பாரதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்கியதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது அறிவித்துள்ளது. அதற்கமையவே இந்த 2 தினங்களாக குறிப்பிட்ட மூவரையும் அந்த இந்து மயானத்துக்கு அழைத்து வந்து அந்த மூவரினுடைய உடலங்கள் எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களே அடையாளம் காட்டினார்கள். அவ்வாறு அவர்கள் அடையாளம் காட்டியதை அடுத்து அந்த 3 புதைக்கப்பட்ட இடங்களும் தனியாக குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து மட்டக்களப்பு திருக்கோவில் நீதிமன்றத்தின் ஊடாக நீதிபதி அந்த இடத்தில் பார்வையிட்ட பின்னர் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறுகிறது. இந்த இடத்தில் ஊடகவியலாளர் பிரதீப் எக்னொலிகொட, கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் மற்றும் மாணவன் பார்த்தீபன் ஆகியோர் புதைக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி செல்கின்ற போது அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுகிறார். அதேபோல் 2007ஆம் ஆண்டு மாணவன் பார்த்தீபன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுகிறார். 2010ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் பிரதீப் எக்னொலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கருத்தாடல்கள் சமூகத்தில் இருந்த வண்ணம் காணப்பட்டது. இதற்கு முக்கிய சூத்திரதாரியாக பிள்ளையான் குற்றம் சாட்டப்பட்டார். இந்த நிலையில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரினுடைய கைது தொடர்பாக கடத்தப்படுதல் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தற்போது வரை குற்றத்தடுப்பு பிரிவில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த பயங்கரவாதத்தில் அவர் தடுக்கப்பட்ட அந்த தடுப்பு காவல் அவருடைய அடிப்படை உரிமையை மீறுவதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டுள்ளது. அதற்கான திகதியும் இடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையானினுடைய வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த வரிசையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது கருணா அம்மானினுடைய முக்கியமான ஒரு சகாவாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊடக ஆலோசகராகவும் இருந்த பிள்ளையானினுடைய முக்கிய நெருங்கிய சகாவாகவும் இருந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டதன் பின்னர் தொடர்ச்சியாக இனிய பாரதியின் சகாக்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த அடிப்படையில் இப்போது பல திடுக்கிடும் உண்மைகள் இவர்களினுடைய வாக்குமூலங்களில் வெளியானதன் அடிப்படையில் இப்பொழுது இதுவரை கேள்வியாக இருந்த 3 நபர்களினுடைய மரணங்கள் தற்போது உறுதியாக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களினுடைய உடலங்கள் தற்போது தோண்டப்படுகிறது. அவை தோண்டப்பட்டு வெளியில் எடுத்த பின்னர் அவர்களுடைய DNA பரிசோதனை அடிப்படையாக கொண்டு உடல்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக இந்த 3 பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது ஒரு புறம் இருக்க, இதற்கான முக்கிய சூத்திரதாரிகள் யார் என்பது இன்னமும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெளிவாக தொடர்பாக வெளிப்படுத்தவில்லை. இவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர பிள்ளையானுக்கோ அல்லது இனிய பாரதிக்கோ அது தொடர்பான உத்தரவுகளை வழங்கிய பெரும் புள்ளிகள் யார் என்பது இதுவரை குற்றப்புலனாய்வு பிரிவு ரகசியமாகவே நகர்த்தி வருகிறது. அத்துடன் அவர்களை கைது செய்வதற்கான முயற்சிகளும் இதுவரை இரகசிய நகர்வுகளாகவே காணப்படுகிறது. எனவே தற்பொழுது மிக முக்கியமாக ஊடகவியலாளர் பிரதீப் எக்னொலிகொட மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் இந்த 18 வயது மாணவன் ஆகிய 3 உடலங்கள் எடுக்கப்பட்டால் மேலும் தென்னிலங்கையில் பதற்றம் அதிகரிப்பதுடன் இந்த பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோர் தொடர்ச்சியாக கிழக்கில் பல்வேறு கொலைகள் செய்ததாக தொடர்ச்சியாக மக்கள் குறிப்பிட்டு வந்ததை கருணா பிள்ளையான் போன்றவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது தாங்கள் அவ்வாறு எவ்விதமான கொலைகளும் செய்யவில்லை என பொதுவெளியில்
பல்வேறு வீர வசனங்களை பேசி வந்தவர்கள். இந்த நிலையில் தற்போது இந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளினூடாக பல்வேறு உண்மைகள் வெளிவருகின்ற போது இவர்களுடைய உண்மை முகம் நிச்சயமாக அனைவருக்கும் தெரிய வரும். நிச்சயமாக இவர்களை அந்த காலத்தில் விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து செயற்படுகின்ற போது அவர்களை பக்கபலமாக பாதுகாத்தவர்கள் ராஜபக்ச குடும்பம் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் நிச்சயமாக இதன் பின்னணியில் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் நிச்சயமாக இருக்கலாம் என்ற ஊகங்கள் தற்போது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவ்வாறான தற்பொழுது இந்த தம்புவில் மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த உடலங்கள் வெளிவந்ததும் மேலும் பல சர்ச்சைகள் மற்றும் மேலும் பல உண்மையான விடயங்கள் மக்களுக்கு வெளிவரும் என்பதில் அச்சமில்லை. தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக காணப்படுவது அரசியல் கைதிகளினுடைய விடுதலை. இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக நீண்ட காலமான பேச்சுவார்த்தைகள், தொடர்ச்சியான பல போராட்டங்கள் தமிழர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது அனைவரும் அறிந்தது. இந்த நிலையில் தற்போது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் மற்றும் அரசியல் கைதிகளினுடைய உறவினர்கள் ஒரு நகர்வினை மேற்கொண்டுள்ளார்கள். அவர்கள் பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரவுடனாக அவர்களுக்கான சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் கோமகன் தலைமையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதன் அடிப்படையில் கோமகன் தலைமையில் அரசியல் கைதிகளினுடைய உறவினர்கள் சென்று நீதியமைச்சருடைய அலுவலகத்தில் கேட்போர் கூடத்தில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது கோமகன் உட்பட அந்த குழுவானது தம்பக்க நியாயங்கள் தொடர்பாக கண்ணீருடன் நீதியமைச்சருக்கு சில விடயங்களை எடுத்து கூறியுள்ளது. 15-20 வருடங்களுக்கு மேலாக நீண்ட காலமாக எவ்வித விசாரணைகளுமின்றி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் தொடர்ச்சியாக அவர்கள் சிறைகளில் வாடுகின்றமை தொடர்பாகவும் இந்த நாட்டில் அந்தந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு வகையான பொது மன்னிப்புகள், குறிப்பாக ஜேவிபியினுடைய படுகொலை, அதன் பின்னர் ஜேவிபியினுடைய வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு மற்றும் விடுதலை புலிகள் காலத்தில் சமாதான ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் மற்றும் ஜனாதிபதி அண்மை காலங்களில் ஜனாதிபதிகள் வழங்கிய பொது மன்னிப்பு ஆகிய அனைத்து விடயங்களையும் ஒன்றுபடுத்தி கோமகன் தரப்பினர் அந்த வரலாற்று விடயங்களை நீதியமைச்சருக்கு வெளிப்படுத்தி இவ்வாறான அடிப்படையில் அரசியல் கைதிகளுக்கும் சட்ட ரீதியானதுக்கு அப்பால் மனசாட்சி ரீதியாக சில விட்டு கொடுப்புகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு இவர்களுக்கான விடுதலைக்கு உறுதி பூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. இதன் போது நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார ஒரு விடயத்தை குறித்த தரப்புக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது எங்களுடைய தேர்தல் பிரச்சார உரைகளில் இது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. நிச்சயமாக இது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்காகவே தொடர்ச்சியாக பல்வேறு செயல்முறைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த நிலையில் நீங்கள் இதுவரை சொன்ன அனைத்து விடயங்களையும் நான் காதினால் கேட்கவில்லை, நான் என் மனதினால் அனைத்து விடயங்களையும் கேட்டேன். எனவே இதற்கு நான் நிச்சயமாக மன ரீதியாகவே நடவடிக்கை எடுப்பேன். இதற்கு பொறுப்பானவர் பொது மன்னிப்பு சம்பந்தமான அனைத்து விடயங்களுக்கும் ஜனாதிபதியே பொறுப்பாக இருக்கின்றார். எமது அரசியலமைப்பின் சட்ட முறையின்படி அது ஜனாதிபதிக்கு பொறுப்புடையதாக இருக்கிறது. எனவே நான் இவ்விடயங்கள் அனைத்தையும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று நிச்சயமாக இவர்களை எவ்வாறான அடிப்படையில் பொது மன்னிப்பில் விடுவிக்கலாம் அல்லது அவர்களுடைய வழக்கை எவ்வாறு விரைவுபடுத்தலாம், அவர்கள் விடுதலைக்குரிய அனைத்து செயற்பாடுகளையும் நிச்சயமாக என்னால் மேற்கொள்ள முடியும். அதற்கான உத்தரவாதத்தினை உங்களுக்கு வழங்குவதாக இன்றைய தினம் சந்திப்பில் ஈடுபட்ட கோமகன் குழுவினருக்கு அவர் ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளார். தொடர்ச்சியாக இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் என்பது நீண்ட ஒரு இழுபறியுடைய விடயமாகவும், தொடர்ச்சியான அரசாங்கங்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி காலத்துக்கு காலம் சிலரை விடுவதும், நீண்ட காலமாக பலர் சிறையில் இருப்பதும் ஒரு பேசுபொருளான ஒரு விடயமாகவும், தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் ஏமாற்றப்படும் ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அனுர அரசாங்கம் ஆட்சி பீடமேறி ஒரு வருட நிறைவை இந்த செப்டம்பர் மாதத்துடன் எட்ட உள்ளது. இந்த நிலையில் இந்த அனுர அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்பது தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் ஆகியவற்றுள் பலத்த ஆதரவுடன் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகவும் ஒரு சறுக்கலான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடைய வாக்கு வங்கியில் 28 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இழந்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு பின்னடைவை அவை
தமிழ் மக்கள் மத்தியிலும் தென்னிலங்கையிலும் தேசிய மக்கள் சக்தி சந்தித்துள்ள நிலையில் இவ்வாறான நகர்வுகள் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான நகர்வுகளை அனுர அரசாங்கம் மேற்கொள்வதென்பது இரண்டு பக்கமும் ஒரு அடியான ஒரு விடயமாகவே, இரண்டு பக்கமும் ஒரு கடிவாளம் போடப்படுகின்ற ஒரு விடயமாகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கு நிச்சயம் அமையும். எனவே அது தமிழ் மக்கள் பக்கம் சார்பாக இருக்குமா அல்லது தென்னிலங்கை மக்கள் பக்கம் சார்பாக இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். இந்த நிலையில் இந்த அனுர அரசாங்கத்தின் நீதியமைச்சராக உள்ள கசன நாணயக்கார குறிப்பிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே பார்க்கப்படுகிறது. நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமாகவே இது மாறும். இம்முறை இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேசுபொருளாக காணப்பட்ட விடயம், குறிப்பாக இந்த பல்வெட்டித்துறை மண் தொடர்பாக அவர்கள் தம்முடைய தேர்தல் பிரச்சார பாடல் ஒன்றில் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை அமைக்கப் போவதாக அவர்களுடைய பிரச்சார பாடலில் ஒளிபரப்பியிருந்தனர். ஆனால் குறிப்பிட்ட கட்சியினுடைய அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே அதனை மறுத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த விடயம் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அனுர அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி கூட புலம்பெயர் தமிழர்களுக்கு இந்த பிரபாகரனுடைய சிலை மற்றும் வடமாகாண சபை தொடர்பாக சில வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை தற்போது புதிய முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார என்பவர் அம்பலப்படுத்தும் விதமாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் உள்ள உண்மைத்தன்மைகள் தொடர்பாக கேள்விகள் இருந்தாலும் அவர் இந்த விடயத்தை தற்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர், தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய தலைவராக கருதப்படுகின்ற வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை அமைக்கப் போவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரச்சார பாடலில் குறிப்பிட்டது உண்மை எனவும், புலம்பிய தமிழர்களுடன் அந்த டீலுக்கு அனுர அரசாங்கம் சென்றுள்ளதாக அவர் தற்போது இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார். ஆனால் தொடர்ச்சியாக ஆளும் அரசாங்கம் அதனை மறுத்து வருகின்ற நிலையில் இது தொடர்பாக அப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்திலே பேசுபொருளாக இந்த விடயம் மாற்றப்பட்டது. அதன் போது உள்ளூராட்சி மன்றம் தொடர்பாக அந்த காலங்களில் தமிழ் கட்சிகள் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலைமை காணப்பட்டது. அந்த நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கமும் இந்த தொடர்பான கருத்தினை தெரிவித்துள்ளார். அவர்கள் கட்ட வேண்டிய தேவையில்லை, நாங்களே அவர்களுக்கு சிலை அமைப்போம் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் அப்போது தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பிரபாகரனுக்கு சிலை அமைப்பது என்பது தொடர்பான விடயங்கள் அந்த காலத்தில் பரவலாக பேசப்பட்டு தேர்தல் முடிவடைந்த பின்னர் அது மௌனமாக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக இந்த விடுதலை புலிகள் தொடர்பான பேச்சுக்களை எழுப்பிய வண்ணமே இருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரும் எந்த பக்கம் திரும்பினாலும் விடுதலை புலிகள் தொடர்பான பேச்சுக்களை தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் பரப்பி விடுகின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகிறது. ஏனெனில் தற்போது எதிர்க்கட்சிகள் என்று பொறுத்தவரை அனைத்து தரப்பினரும், தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்து அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தல் காலங்களில் தம்முடைய அரசியல் வாக்கு மற்றும் அரசியல் பலத்தை உறுதி செய்வதற்கான வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக தற்போது மேலும் எதிர்க்கட்சி அரசியல் புரிகின்ற நபர்கள் அல்லது எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக மீண்டும் அவர்கள் கையில் எடுத்துள்ள ஆயுதமாக இந்த விடுதலை புலிகள் தொடர்பான பேச்சுக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர் இவ்வாறானது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சுகீஸ்வர பண்டார முன்வைத்துள்ள நிலையில் தற்போது இன்னும் ஒரு விடயம், தெற்கிலே இடம்பெறுகின்ற பாதாள உலக செயற்பாடுகளுக்கு விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்களை விநியோகித்தே இந்த பாதாள உலக செயற்பாடு கட்டமைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இன்றைய தினமும் அதிகாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்றில் இளைஞன் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக இதுவரை 64க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு விடுதலை புலிகளினுடைய பதுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுகிறது, வாடகை அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக தற்போது ஒரு விடயம் பூதாகரமாக்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டு குறித்த 3 பேர் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக வவுனியா பகுதியைச் சேர்ந்த 3 இவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அண்மையில் தென்னிலங்கையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் T56 ரக துப்பாக்கி ஒன்று பயன்படுத்தப்பட்டது. அந்த துப்பாக்கிக்குரிய சன்னம் மற்றும் அந்த துப்பாக்கி ஆகியவை பயன்படுத்தப்பட்ட பின்னர் இந்த வவுனியாவில் உள்ள நபர்களிடம் அது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்ததன் அடிப்படையில் தற்போது வரை இடம்பெற்ற விசாரணைகளில் இவர்கள் விடுதலை புலிகளினுடைய
பதுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்களை எடுத்ததாகவும் இந்த ஆயுதங்கள் அவ்வாறு அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஆயுதங்களாக இருக்கலாம் என குற்றப்புலனாய்வு பிரிவு சந்தேகிக்கிறது. அந்த ஆயுதங்களை இவர்கள் வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பதுடன் வேண்டுமென்றே தென்னிலங்கையில் இவ்வாறான பாதாள உலக குழுக்களின் ஆயுத கலாச்சாரத்தை அதிகரிப்பதற்காக திட்டமிட்டு செயற்படுத்துகிறார்களா இவர்கள் தமிழ் மக்கள், அதாவது இந்த தமிழர்கள் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி சிங்கள மக்களிடம் ஆயுத கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு செயற்பாடை இவர்கள் மேற்கொள்கிறார்களா என்ற கோணத்திலும் குற்றப்புலனாய்வு பிரிவு பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணை செய்வதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுவரை அவர்களுடைய வாக்குமூலம் தொடர்பான உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. இவர்கள் தங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் இவ்வாறான விடயத்தை தெரிவித்து இவ்வாறு இருக்கலாமா என்ற பரப்புரைகளை தற்போது தென்னிலங்கையில் பரப்பி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இவ்வாறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்ற போது தொடர்ச்சியாக இன நல்லிணக்கம் மற்றும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் ஒரு சரிவை ஏற்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் இவர்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகள் மறைமுகமாக மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த ஒரு பட்டியலில் இந்த ஆயுத தொடர்பான விடயமும் உள்ளடங்கி இருப்பது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது.